ஏமா எதுக்கு என்ன இங்க வா இங்க வான்னு சொன்னேன்? உங்க அண்ணியும் உங்க அண்ணனும் எங்க உள்ளதானே இருக்காங்க? ஆமா சொல்லு, என்ன விஷயம்? எங்க இப்ப அம்மா மகளும் எதுக்கு வெளியே போயிருக்காங்க தெரியுமா? போய் அங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க. உனக்கு வேற வேலையே இல்ல, நீயே போய் பாத்துட்டு வந்து சொல்லு போ. என் வீட்டுல என்ன நடக்குது, எங்க அண்ணன் தம்பி என்ன செய்றாங்கன்னு நோண்டி நோண்டி துருவி துருவி கேப்பீங்க. இதே உங்க வீட்டு நியாயமா இருந்தா கப்பு சிப்பு மூடி வச்சுக்கீங்க. நானே போயிட்டு வரேன். இந்தா இதுல பணம் 10,000 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோ. எதுக்குமா? அடுத்த வாரம் பால் காய்ச்சினா அண்ணனை எல்லாம் கூப்பிட வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து அவங்க மைய செய்வாங்க. நான் அவங்க கூட வந்துட்டு போறேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா உன் ஒருத்திக்கு செஞ்சா நாளைக்கு அவன் செய்வான், இன்னொருத்தன் செய்வான். அப்ப அவங்க பொண்டாட்டிகளை சொல்லி கொடுப்பாங்க. உங்க அம்மா வரும் நம்மளா செஞ்சு தனியா கொண்டு போய் செஞ்சதுன்னு. அதனால இது தேவையா? இந்தா இதை தெரியாம நீ வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு அவனுக்கு 2 பேருக்கு ஒன்று நான் வந்தாலோ அவனுக்கு வைக்கிற மொய்யோட அழுங்காம வந்துருவேன். ஏன்பா நான் என்ன வேலைக்கா வரேன், நீங்க வரீங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்துக்கலாம். அவங்க முன்னாடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்க முடியுமா? இதை மாப்பிள்ளையிட சொல்லி அம்மா கொடுத்ததை கொடுத்துரு. அதுக்கப்புறம் வாயிறங்காம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. நான் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிகளுக்கும் தெரியாம தான் இதை கொடுக்குறேன், சரியா? என் மாமியார் மட்டும் சொல்லிடுறேன். இல்லைன்னா அது சும்மா உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்க, உங்க அம்மா என்ன செஞ்சதுன்னு கேட்டுட்டே இருக்கும். அவங்க கிட்ட சொல்லாம பாத்துக்கோ. இதே மகன்ல விசேஷம் வச்சா தெரிஞ்சு 1 ரூபா கொடுக்காதுங்க, தெரியாமையே 1 ரூபா கொடுக்காதுங்க. மருமகன்னா ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு கொடுக்கறதே இவங்களுக்கு வேலை. நம்ம என்ன சொன்னாலும் வீட்டுக்கார கண்டுக்க மாட்டாரு.